Hi, I'm Ed Dobson, and I have been a pastor in Grand Rapids for the last 18 and a half years, and I'm here with my friend Mano to talk about the subject of divine healing. அன்பான சகோதர சகோதரிகளே, என் பெயர் எட் டாப்சன். 18 ஆண்டு காலமாக நான் இந்த போதகராக பணியாற்றி வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் மனோ டேனியலோடு கூட சேர்ந்து உங்களோடு கூட தேவனுடைய குணமளித்தல், சுஸ்தமாகுதலை குறித்து நாங்கள் பேச போகின்றோம். The subject of divine healing is a very personal subject for me. தேவனாலே சுகமளிப்பது என்பது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு தனிப்பட்ட நபர், எனக்கு முக்கியமானது. I have an incurable and terminal disease. எனக்கு குணமடையக்கூடாத ஒரு மரணத்தை குறித்து செல்லுகின்ற ஒரு வியாதி உண்டு. Recently, I had to step aside as a pastor because I could no longer do all that I was supposed to do. இந்த சரீரத்தில் இந்த வியாதியினாலே நான் போதகராக இருந்து ஒரு பெரிய சபைக்கு போதகராக இருந்தேன். அதிலிருந்து நான் விலகி இப்பொழுது என்னாலே அந்த வேலை செய்ய முடியாத, தேவனுக்கு அப்படி பணியாற்ற முடியாத நிலையை வந்தனே. So I am vitally interested in this subject. இப்படி நடந்ததினாலே எனக்கு இந்த கருத்தை குறித்து, தேவனாலே சுகமாக்கப்படுவது குறித்து, சுகமளிப்பு குறித்து நான் மிகவும் வேதத்து ரீதியாக என்ன சொல்றதுன்னு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Last time we asked the question, why me, why now, and why this disease? ஏன் எனக்கு, ஏன் இப்பொழுது, ஏன் இந்த வியாதி என்று இந்த 3 கேள்விகளை குறித்து நாம் சிந்தித்தோம் போன முறை. And we answered the question from a biblical point of view. வேத ரீதியாக நாம் அதற்கு பதில் அளித்தோம். We live in a broken, sinful world. நாம் வாழ்கின்ற உலகம் பாவத்தினாலே கரைப்பட்ட உலகம். We all go through the cycles of life, good and bad. வாழ்க்கையிலே நல்லது கெட்டது, மேல் கீழ் என்ற அந்த வித்தியாசமான வாழ்க்கைகளிலே பல முறை சென்று கொண்டிருக்கிறோம். And ultimately we're all going to die. எல்லாரும் நாம் நிச்சயமாக மரிக்க போகிறோம். So we should not be surprised when we encounter sickness. அதனாலே நமக்கு வியாதி வரும்பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. It's part of the world in which we live. இந்த பாவத்தினாலே கரைப்பட்ட உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு எல்லாருக்கும் வியாதிகள் உண்டு. Now the question we want to look at this time is, where is God in the midst of sickness and suffering? இப்பொழுது நாம் பார்க்க போன்ற கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட வியாதிகள் உள்ள இந்த உலகத்திலே பலருக்கு இருக்கிறது வியாதி, இந்த கேட்டுக்கொண்டவர்கள் கூட இருக்கு. கர்த்தர் எங்கு இருக்கிறார் என்பதை நாம் ஆராய போறோம் வேத ரீதியாக. And there are several points I would like to make from the scriptures. வேதத்திலிருந்து சில குறிப்புகளை, பல குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைக்க போகிறேன். Number 1, முதலிலே God permits sickness and disease. தேவனே வியாதியை இடம் கொடுக்கிறார், வியாதிக்கு இடம் கொடுக்கின்றார். The story of Job clearly illustrates this point. யோபுனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது. Let me read from Job chapter 2. யோபு 2ஆம் அதிகாரம். On another day the angels came to present themselves before the Lord, and Satan also came with them to present himself before him. And the Lord said to Satan, "Where have you come from?" Satan answered the Lord, "From roaming through the earth and going back and forth." Then the Lord said to Satan, "Have you considered my servant Job? There is no one on earth like him. He is blameless and upright, a man who fears God and shuns evil. And he maintains his integrity, though you incited me against him to ruin him without any reason." "Skin for skin," Satan replied. "A man will give all he has for his own life. But stretch out your hand and strike his flesh and bones, and he will surely curse you to his face." So God allowed Satan to strike Job with painful sores. Verse 9, his wife said to him, "Are you still holding on to your integrity? Curse God and die." He replied, "You are talking like a foolish woman. Shall we accept from God good and not trouble?" Question mark. பின்னர் யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்போம்.
பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருக்கு சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கின்றான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுகிறானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து இவனை விடும் என்றாள். God allows Satan to destroy Job's family, his business, and even his own health. தேவன் சாத்தானிட கருத்துல ஒப்படைச்சார், விட்டு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, தன்னுடைய வியாபாரம் எல்லாம் அழிக்கிறதுக்கு, தன்னுடைய சரீரத்துல வியாதி கொடுக்கிறதுக்கு சாத்தானை விட்டு கொடுக்கிறார். And in light of all of that, Job's wife says, just curse God and get it over with. இன்னுமாயா நீ உத்தமா இருக்கிற? அவனுடைய மனைவி சொல்றா, கேளுங்க நல்லா, இன்னுமா உத்தமா இருக்கிற? தேவனை சபிச்சுட்டு சாவு அப்படின்னு சொல்றான். And Job gives a profound answer. அப்பொழுது யோபு பதில் சொல்றார் பாருங்க. Shall we accept good from God and not trouble? அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். You see, Job understood that even though his troubles may have come directly from Satan, they ultimately were in the larger plan and purpose of God. தேவனிடத்திலிருந்து எல்லாம் நன்மையை பெற்றிருக்கிறான், தீமையும் அவரிடத்தில்தான் பெறுகிறான் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் சாத்தான் தான் அந்த தீமையை கொடுக்கிறான். ஆனால் உண்மையாக பார்க்க போறோம் என்றால் நன்மையும் எல்லா தீமையும் நன்மையும் தேவனிடத்திலிருந்தான் வருகிறது. அவர் இல்லாதபடி தேவனுடைய மனுஷனை தொட முடியாது. God allowed Satan to bring sickness into the life of Job, but God was the one who allowed it. இங்க பார்த்தீங்கன்னா தேவன் தான் யோபுக்கு சாத்தானை சோதிக்கப்படியாக அவனை விட்டு கொடுக்கிறார். So God permits sickness and disease. வேத ரீதியாக பார்க்கும் பொழுது தேவனே சுகவீனத்தை கொடுக்கிறவர் அல்ல, சாத்தான் கொடுக்க இடம் கொடுக்கிறார். In the case of Job, he allowed it indirectly. இங்க பார்ப்பீர்கள் என்றால் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவராக, சாத்தான் யோபுவை சோதிக்கத்தக்கதாக இடம் கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன். But in Deuteronomy chapter 28, Deuteronomy chapter 28, உபாகமம் 28 நாம் பார்க்கும்போது, 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, we read that God sometimes causes disease directly. சில சமயத்திலே தேவன் தாமே வியாதி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். In Deuteronomy 28 verses 58, உபாகமம் 28 58ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, if you do not carefully follow all the words of this law which are written in this book, and do not revere this glorious and awesome name, the Lord your God, the Lord will send, notice this, fearful plagues on you and your descendants, harsh and prolonged disasters, and severe and lingering illnesses. He will bring upon you all the diseases of Egypt that you dreaded, and they will cling to you. The Lord will also bring on you every kind of sickness and disaster not recorded in this book of the law until you are destroyed.
உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயந்திருக்கும்படி நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளை நீங்காத கொடிய ரோகங்களையும் உன்மேலே உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்து எகிப்து வியாதிகளை எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவர்கள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிடிகளையும் வாதைகளும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். In this particular case, God says, if you obey me, you'll be healthy. But if you disobey me, I will personally send all of these diseases upon you. இந்த இடத்துல இந்த பாகத்துல நான் வாசித்தபடியில எனக்கு நீ கீழ்ப்படிந்தால், என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு நன்மை பிறக்கும். எல்லாவிட்டால் எல்லா வியாதிகளும் உனக்கு வரும். In the case of Job, God is testing Job's faith. முந்தி பார்த்தோம், யோபுனுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது யோபுனுடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்க்கிறார். In Deuteronomy, he sends sickness to punish the people. ஆனால் இங்கு பார்க்கும்போது உபாகமத்திலே பார்க்கும் பொழுது தேவனுக்கு எதிர்த்து பாவம் செய்கின்ற நேரத்திலே உபத்திரவத்தை கொடுக்கிறவராக, வியாதிகளையும் பிணிகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். So sometimes God sends disease directly to punish sin, and sometimes indirectly to test our faith. சில சமயங்களிலே தேவன் வந்து நம்முடைய சோதிக்கிறதுக்காக, விசுவாசத்தை சோதிக்கிறதற்காக பிணிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். சில சமயங்களிலே நம்முடைய பாவம் செய்வதனாலே வியாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். Sometimes, however, sickness is a result of our own choices. சில சமயத்திலே பாவம் வந்து நம்ம தப்பு செய்தனால நமக்கு பாவம் வருகிறது. In 1 Corinthians chapter 11, verses 29 and 30, we read this. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நாம் பார்க்கின்றோம். 29-30 வசனங்களை பார்க்கும் பொழுது Paul is giving instructions about communion or the Lord's table. அங்கு நற்கரணை, பரிசுத்த நற்கரணை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். He tells everybody to examine themselves. அந்த பரிசுத்த நற்கரணை எடுப்பதற்கு முன்னாக சோதித்து பாருங்கள், உங்களையே சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். And in verse 29 he says, for anyone who eats and drinks without recognizing the body of the Lord eats and drinks judgment on himself. This is why many among you are weak and sick, and a number of you have fallen asleep. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். Because some of you did not examine yourselves, and you ate and drank in an unworthy manner, you've gotten sick, and some of you have died prematurely. சில சமயங்களிலே தேவனுடைய பரிசுத்த நற்கருணையை அபாத்திரராக, பாவத்தை அறிக்கை செய்யாதவர்களாக புசித்ததினாலே உங்களிலே பலர் வியாதிக்கு உட்படுத்தவர்களாக பலவீனரானீர்கள், சிலர் மரணம் அடைந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. So sometimes sickness comes directly from God, sometimes it comes indirectly from God, and sometimes it's our own choice. சில சமயங்களிலே பாவம் வந்து வியாதிகள் வந்து தேவனாலே தரப்படுகிறது, பாவத்திற்கு எதிர்த்தாக தரப்படுகிறது, பாவத்தின் விளைவாக தரப்படுகிறது. இரண்டாவதாக சாத்தானாலே சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறார் தேவன். மூன்றாவதாக நாமே தவறாக செய்வதனாலே, நம்முடைய விருப்பத்தின்படி செய்வதனாலே நாம் இது வியாதிக்குள் படுகிறோம். Nothing comes into my life, including this disease, without the permission of the God who created me and loves me. எனக்கு கூட இப்படி சொஸ்தப்படுத்த முடியாத இந்த வியாதி, மருத்துவர்களாக சொஸ்தப்படுத்தாத வியாதி கர்த்தர் எனக்கு விட்டு கொடுத்ததுனால தான் வந்தது. அவர் சித்தமில்லாத எனக்கு வரல. So where is God? கர்த்தர்